ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பாப்பா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. பாப்பாக்கு ஆஃப் டே தான். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ப்ரெட் அண்ட் சப்பாத்தி தான் வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். சப்பாத்தி ஏன் இந்த ஷேப்பில் இருக்குன்னு சொல்லாதீங்க. சின்ன பாப்பாவுடைய பால் டப்பா வச்சு தான் நான் சப்பாத்தி உருட்டுறேன். ஏன்னா சப்பாத்தி கட்டை எங்கேயும் மிஸ்ஸிங். சப்பாத்தி இந்த ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது ஒரு சப்பாத்தி. இதுவும் நல்லா தான் வருது. என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டேன். இதில் நெய் தான் தடவுறேன். ஏன்னா அவங்க நெய் சாப்பிடவே மாட்டாங்க. எதுலேயோ கலந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. சப்பாத்தி ரெடி, ஜாம் ரெடி. வாங்க இப்போ சப்பாத்தியில் ஜாம் தடவிக்கலாம். தடவியாச்சு. இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், சப்பாத்தி ரெடி. ப்ரெட்டு தடவி சப்பாத்தி ரெடி. இப்போ நம்ம பாப்பாவுடைய ஸ்நாக்ஸ் கப்பில் வைக்கணும். இதுதான் பாப்பாவுடைய ஸ்நாக்ஸ் கப்பு. இதில் நம்ம கட் பண்ணி தான் வைக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ பாப்பா பாக்ஸில் வச்சிடலாம். நம்ம வச்சாச்சு. இவ்வளோ தூரம் பாப்பா சாப்பிட மாட்டா, ஷேர் பண்ணி சாப்பிடுவா ஃப்ரெண்டு கூட. பாப்பாவுடைய ஸ்நாக்ஸ் கப்பு, வாட்டர் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இப்போ பாப்பாவுக்கு பாதாம் ஊற வச்சுருக்கோம். அதை உரித்து வச்சுக்கலாம். அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு கொடுக்கலாம். பாதாம் உரிச்சாச்சு பாருங்கள், உரித்து வச்சாச்சு. பாப்பா எந்திரிச்சா மால்ட் ஆற்றி கொடுப்பேன். அதனால் பாலும் காய வச்சாச்சு. இப்போ பாப்பாவுக்கு சுடு தண்ணி போட்டு பாப்பா எழுப்ப வேண்டியதான். பாப்பா கலர் ட்ரெஸ்ஸு, அதனால் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பா பேக்கில் வாட்டர் பாட்டிலாம் வச்சாச்சு. பாப்பாவுக்கு மால்ட் ஆற்றிக்கலாம். போட்டாச்சு. பாதாம் பயிறு இதை எடுத்துகிட்டு போய் பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பாட்ட கொடுத்துடலாம். பாதாம் பயிறு மால்ட்டு குடி சீக்கிரம், நான் தலசி விட்றேன். சின்ன பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கிறக்காட்டி எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஏன்னா அவங்க எந்திரிச்சா வச்சுக்க ஆள் இல்லை. பாருங்கள், பெரிய பாப்பா கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பிட்டாங்க, இவங்களை எழுப்பி விட்டுட்டாங்க. இவங்களை வச்சுட்டு இன்றைக்கி எப்படி வேலை செய்ய போகிறோன்னு தெரில.